கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த தேவனுக்கு முதலாவது என்னுடைய ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த வாய்ப்பை கொடுத்த போதகர் ஐயாவுக்கும் போதகர் அம்மாவுக்கும் வந்திருக்கிற நடுவர் ஐயா அவர்களுக்கும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பார்க்க வந்திருக்கிற பார்வையாளர் உங்களுக்கும் ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தலைப்பு என்னன்னு பார்த்தா, தேவனுடைய அன்பை விட்டு விலக செய்வது பாவமா கீழ்ப்படியாமையா. அதில் கீழ்ப்படியாமை தான் தேவனுடைய அன்பை விட்டு விலக செய்துன்றது நான் பேச வந்திருக்கேன். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். பாவன்றது அது ஏற்கனவே சூர்யா பிரதர் நல்லா சொல்லி கொடுத்துட்டாரு. பாவன்றது ஃபஸ்ட்டு கீழ்ப்படியாமையில் இருந்து தான் வருது. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, பாவம் மரணத்துக்கு நேராக கொண்டு போகுதுன்ட்டு. அந்த பாவம் ஃபஸ்ட்டு எங்கேருந்து வருது? பாவன்றது என்ன? நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். நான் கேள்வி கேட்குறேன் உங்ககிட்ட. பாவன்றது என்ன? கடவுள் நம்மளுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கிறாரு. இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது. அவருடைய திட்டத்தின்படி நம்ம வாழும்போது தான் அது நல்லாயிருக்கும். அதை மீறுவது தான் பாவம். அதனால் ஃபஸ்ட்டு பாவம் தான், ஃபஸ்ட்டு கீழ்ப்படியாமையினால தான் பாவம் வருது. அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் இதை கேள்வி வரக்கூடாது. நான் திருத்தமாக சொல்லி விட்டுறேன். பாவன்றது நம்ம கொலை செஞ்சால் தான் பாவம் கிடையாது. கொலை செஞ்சாவோ திருடுனாவோ இப்படி தான் பண்ணாலும் பாவம் கிடையாது. நம்ம உட்காந்த இடத்துல இருந்தே தேவனுடைய அன்பை விட்டு பிரிய செய்கிற கீழ்ப்படியாமையினால் தேவனுடைய அன்பை விட்டு பிரிய செய்ய முடியும். கடவுள் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நம்மளுடைய நினைவினாலேயே நம்ம ஒரு காரியத்தை செஞ்சாவே அது தவறுன்னு சொல்ல வருது. அப்போ நம்ம நினைவினால் நம்ம செய்யும் போதே நம்ம நினைவினால் நம்ம கீழ்ப்படியாமல் போகும்போதே அது தேவனுடைய விலக செய்கிறதில்ல. பாஸ்டர் கூட நிறைய டைம் சொல்லுவார் என்கிட்ட, ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும் போது நாங்கள் ஐயா இல்லையா நாங்கள் இப்படி செஞ்சுக்கிறோம்யா அப்படி பண்ணுறோன்னு சொல்லும் போது, தம்பி சொன்னா கேளு, கீழ்ப்படிங்க தம்பி அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொன்ன உடனே நாங்களும் சரிங்க ஐயா அப்படின்ட்டு அதை விட்டுருவோம். அதுக்கப்புறம் நாங்கள் பேச மாட்டோம். அவர் எங்ககிட்ட தம்பி பாவம் செய்யாத, சொன்னா கேளு, பாவம் செய்யாதன்னு சொல்ல மாட்டார். கீழ்ப்படி, சொன்னால் கீழ்ப்படி, அதுதான் சொல்லுவார். அதனால் கீழ்ப்படியாமல் தான் தேவன் விட்டு விலக்குதுன்னு நான் சொல்கிறேன். நம்ம வேதத்தின் அடிப்படையில் கூட பார்க்கலாம். முதலாவதாக கூட லோத்து மனைவி இருக்கிறாங்க. சோதோம் பட்டணத்தை அழிக்க கர்த்தர் 2 தூதர்கள் அனுப்புகிறாங்க. அந்த இடத்துலையும் தான் லோத்தும் இருக்கிறாரு. அந்த லோத்து மேலே கர்த்தர் தயை பண்ணியிருந்தனால அந்த 2 தூதர்கள்லாம் சொல்கிறாங்க, நீயும் உங்கள் குடும்பத்தார் எல்லாமே போயிடுங்க, இந்த ஊரை விட்டு நீங்கள் போயிடுங்க, நான் இந்த இது அழிக்க போகிறேன், இந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் திரும்பி பார்க்காம போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் திரும்பி பார்க்காம போகன்றாங்க. ஆனால் இந்த லோத்து மனைவி என்ன பண்ணுறாங்க, திரும்பி பார்த்துடுறாங்க. திரும்பி பார்த்ததுனால அவங்க ஒப்புத்தூண் ஆகிட்டாங்க. இப்போது இவங்க பிரியங்கா அவர்கள் சொன்னாங்க, பாவம் என்பது மரணத்துக்கு நேராக கூட்டி போகன்னு சொன்னீங்களா, கூட்டி போகாதுன்னு சொன்னீங்களா? கூட்டி போகும். அப்போ கீழ்ப்படியாமல் கூட்டி போகாதுன்னு சொன்னீங்களா? இங்கே பாருங்கள், கீழ்ப்படியாமல் தான் இந்த மரணத்துக்கு நேராக கொண்டு போயிருக்கிறது. அந்த லோத்து மனைவி இறந்தாங்களா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க கீழ்ப்படியாமையினாலே மரணத்துக்கு நேராக கூட போயிருக்கிறாங்க. அடுத்ததாக கூட இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறாங்க. அவர்கள் கூட இஸ்ரவேல் மக்களை கடவுள் அதிகமாக நேசித்தார். அவளை நேசித்ததுனால தான் எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை கொண்டு வந்தார். இவங்க போகிற வழியில் பல பாவங்கள், பல கீழ்ப்படியாமைகளை செய்து கொண்டு வந்தாங்க. அவங்க கடவுள் தேவ தூதர்கள் சாப்பிட்ற அந்த மன்னாவெல்லாம் கொடுக்குறாரு. அப்போல்லாம் கூட அவங்களுக்கு அதெல்லாம் சாப்பிட்டு வெறுத்து போயிட்டு, எனக்கு கறி தான் வேணும், எனக்கு இறைச்சி தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. கடவுள் அப்போ கூட அந்த இறைச்சியல் காடையை கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த மென்று சாப்பிட்டு முடுங்கிறதுக்குள்ளே கடவுள் அவங்களுக்கு வாதையை கொண்டு வரார். இங்கே காரணம் என்னென்னா கீழ்ப்படியாமை. அந்த இஸ்ரவேல் மக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடவுளுடைய பேச்சுக்கு விரோதமான காரியங்களை கீழ்ப்படியாமல் செஞ்சதுனால தேவனை விட்டு விலகினாங்க. இதனால் எவ்வளோ ஜனங்கள் புறப்பட்டு வந்தாங்க. அந்த கானான் தேசத்தில் எல்லா ஜனங்களும் போல நிறைய பேர் கீழ்ப்படியாமையினால் மரித்து போயிருக்கிறாங்க. பிரியங்கா அவர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கீழ்ப்படியாமையினால் அவங்க நிறைய பேர் மரித்து மரணத்துக்கு நேராகவும் போயிருக்கிறாங்க. அடுத்ததாக கூட சிம்சோன் பாவத்தினால தான் தேவனை விட்டு விலகினேன்னு சொல்கிறாங்க. சிம்சோனை கடவுள் என்ன சொல்கிறாரு, உனக்கு ஒரு ரகசியம் இருக்குது, அந்த ரகசியத்தை நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அந்த ரகசியத்தை அவர் மீறுறாரு. அவர் கீழ்ப்படியாமல் போகிறாரு. கீழ்ப்படியாமல் போகிறதுனால தானே அவருக்கும் ஒரு பாவம் வருது. பாவம் எப்படி செய்கிறாரு? கீழ்ப்படியாமல் அந்த ரூல்ஸ் மீறினால தானே பாவம் வருது. பாவம் ஃபஸ்ட்டு எப்படி வருது?
கடவுள் இப்படிலாம் பண்ணக்கூடாது, இச்சையாது இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் இச்சுகிறது அது என்னது? பாவன்றதை விட அவர் கீழ்படிஞ்சு அதை மீறுறாரு, துணிகரமாக செஞ்சிடுறாரு, மீறுறாரு. அதை புரிஞ்சுக்கோ. இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது போலது. இவங்களை வந்து புரியாத அளவுக்கு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? நான் மறுபடியும் சொல்கிறேன், பாவம் என்பது கடவுள் நியமிக்கப்பட்ட அந்த ஒரு ரூல்ஸை, ஒரு சட்டத்திட்டத்தை மீறுறது. இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் செய்கிறது தான் பாவமே வருது. இச்சியாது இருப்பாங்கன்னு சொல்லிட்டாரு. இச்சிக்கிறது என்னது? கீழ்ப்படியாமையில் தான் இச்சிக்கிறாங்க அவங்க. சொல்லுங்கள். அதுக்கு அடுத்ததாக கூட சவுல் இருக்கிறாரு. சவுல் நல்ல ஒரு ராஜா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. அவர் என்ன பண்ணுறாரு? அமலேக்கர்கிட்ட வந்து எல்லா ஜனங்களையும் சாவடின்னு சொல்லும் போது, எல்லாத்தையும் சாவடின்னு சொல்லும் போது, அவர் எல்லாத்தையும் சாவடிச்சுட்டு நல்லா இருக்கிற ஆடு மாடெல்லாம் மட்டும் எத்து வச்சுக்கிறாரு. அது எத்து வச்சுனது அப்புறம் சாமியிலேருந்து கேட்கும் போது இந்தமாரி சொல்கிறாரு, அதெல்லாம் வந்து கடவுளுக்கு நான் பலியிடுறதுக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, கடவுள் அவர்கிட்ட சொல்கிறாரு, கடவுள் அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, கீழ்ப்படிதலை பார்க்கிலும் தகன பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாவின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம் சொல்கிறாரு. அவர் அந்த ஒரு கீழ்ப்படியாமையினால் அவர் எவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை இழந்து போயிருக்கிறாருன்னா, அந்த ராஜ்யபாரத்தை கர்த்தர் பிடுங்கி போட்டார், தள்ளிட்டார். அந்த இடத்துல கடவுள் சொல்கிறாரு, நீ எப்படி கடவுளுடைய வார்த்தையை புறக்கணித்து தள்ளி போட்டாயோ அதேமாரி உன்னுடைய ராஜ்யபாரத்தையும் புறக்கணித்து தள்ளிட்டேன்னு கடவுள் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சவுலோட வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றம் கிடையாது. அவருடைய வாழ்க்கை வேறு மாரி போச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா கீழ்ப்படியாமையினால் இவ்வளோ பெரிய விளைவுகள் வருதுன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக முடிச்சிடுறேன். கொஞ்சம் ஜென்ரலாக பேசுகிறேன். நம்ம ஸ்கூல் படிக்கிறோம், காலேஜ் படிக்கிறோம், வேலை செய்கிறோம், எல்லா இடத்துலையுமே என்ன சொல்லுவாங்கன்னா, நீ படிக்கிறியோ இல்லையோ நீ டிசிப்ளினாக இருக்கணும், நீ ஒழுக்கமாக இருக்கணும், சொல்கிறத கேட்கணும், அப்படி தான் நினைப்பாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து மெயின் வந்து நம்ம ஒழுங்காக இருக்கணும், ஃபஸ்ட்டு கீழ் படிக்கிறது தான் இங்கே முக்கியமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் நான் என்னுடைய பர்சனலாக சொல்கிறேன்னா, கடவுளை விட்டு நான் பிரிந்து போகிறதுக்கான காரணம் கீழ்ப்படியாமை தான். நான் கீழ்ப்படியாமையினால்தான் தேவனை விட்டு விலகி போயிருக்கேன். நிறைய நேரத்தில் வந்து கடவுள் நல்லா சொல்கிறார், இதுமாரி பண்ணாத அந்தமாரி பண்ணாதன்ட்டு. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன மட்டும் சொல்கிறேன், யாரும் தப்பாக நினச்சிக்காங்க. அதை எனக்கு இருக்கிற சில திமிருனால, அந்த துணிகரத்தினால, கடவுள் நம்மளை மன்னிச்சிருவாருப்பா, கடவுள் நம்மளை மன்னிக்கிறதே வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சில காரியத்தை வந்து பாவம் கீழ்ப்படியாமையினால் பாவத்துக்குள்ளே போய் தேவனை விட்டு விலகி இருக்கிற காரியங்கள் உண்டு. அதுக்கு முதல்ல என்ன சொல்கிறேன்னா, கீழ்ப்படியாமையினால் தான் நான் தேவனை விட்டு விலகிறேன். கீழ்ப்படியாமையினால் நிறைய வாய்ப்புகளை நம்ம இழந்திருக்கிறோம். நான் கூட நிறைய இழந்திருக்கிறேன். இப்போது ஐயா கூட ஏதாவது நம்மகிட்ட சொல்கிறாருன்னா, ஐயா வேணாம் ஐயா, எனக்கு ஒரு மாதிரி இதுங்க ஐயா, அசிங்கமாக இதுங்க ஐயா, எல்லோரும் பார்ப்பாங்க ஐயா அப்படின்னு சொல்கிறதுனால நான் அதுக்கடுத்து நான் எனக்கோட வாழ்க்கையில் உயர்வான கட்டங்கள் எல்லாத்தையுமே நான் இழந்து போகிறேன். அதனால் கீழ்ப்படுகிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. தேவனை விட்டு பிரிக்கிறது கீழ்ப்படியாமை தான் என்பதை நான் சொல்கிறேன். அப்புறம் மேத்தக்கா வந்து இன்னொன்று வந்து, நாங்கள் ஃபஸ்ட்டாக பேசுகிறதுனால எங்களுக்கு தான் திருப்பு சாதகமாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நடுவர் ஐயா வந்து அந்தமாரி அநீதி உள்ளவர் அல்ல. அவர் வந்து நியாயமாக நீங்கள் ஆமாம், யார் பெஸ்ட்டாக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தான் சொல்லுவார். நீங்கள் ஃபஸ்ட்டு பேசுகிறீங்க, லாஸ்ட்டு பேசுகிறீங்க, அதெல்லாம் இங்கே விஷயம் கிடையாது. அதெல்லாம் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். கடவுள் நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் நம்மளுக்கு விருப்பமே இல்லாததை செய்வார். நம்மளுக்கு கொஞ்சம் கூட அதுக்கான சம்மந்தப்பட்டதே செய்ய மாட்டோம், வேறு மாரி இருக்கும். ஐயோ, ஏன் கடவுள் என் வாழ்க்கையில் இப்படி பண்ணுறாரு, ஏன் அப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் உண்மை என்னன்னா, கடவுளுக்கு நம்மளுடைய எதிர்காலம் என்னன்றது தெரியும். நம்ம என்ன ஆக போகிறோம், என்ன பண்ணோம், இப்போ எதை தடுக்கணும், இப்போ எதை நம்மளுக்கு கொடுக்கணும், எல்லாவற்றையும் தெரியும். அதனால் கடவுள்கிட்ட அமைதியாக இருங்க, கீழ்ப்படிங்க, தயவுசெய்து கீழ்ப்படிங்க. நம்ம கீழ்ப்படியாமையினால் நிறைய விஷயத்தை இழந்து போகிறோம். நான் வேதத்துலேயும் சொல்லிட்டேன், என்னுடைய பர்சனல் வாழ்க்கையிலையும் சொல்லிட்டேன், நிறைய காரியத்தை நம்ம இழந்து போகிறோம். கர்த்தர் நம்ம ஒன்று செய்கிறாருன்னா அதுக்கு நல்லது தான், எது செஞ்சாலும் நல்லது தான். எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருங்க. கடவுள் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். நம்மளுடைய எதிர்காலங்கள் காக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படிங்கள், கர்த்தருக்கு செவி கொடுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் கீழ்ப்படியும் போது, அதாவது வசனம் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய நீதியும் முதலாவது தேடுங்கள் சொல்கிறார். நீங்கள் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கீழ்ப்படுறீங்களா? நீங்கள் அப்படி கீழ்ப்படியும் போது, அப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கீழ்ப்படியும் போது கடவுள் உங்கள் கூட இருப்பார். அவருடைய அன்பை விட்டு யாரும் பறிக்க முடியாது. நித்திய ஜீவனை பெற கடவுள் உங்களை உயர்த்துவார். இந்த வாய்ப்பு கொடுத்த ஐயா எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இந்த தீர்ப்பை கொடுக்குமாறு நடுவர் ஐயா தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.